ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக நம்ம மொபைலில் நமக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வெப்சைட்டில் சர்ச் பண்ணி எடுப்போம். அதே மாதிரி நமக்கு தேவையான அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணுற வெப்சைட்டுக்கும் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரை ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸு டிஃபால்ட்டாக நம்ம மொபைலில் எனேபிளில் எப்பவுமே இருக்குது. இது மொபைல் நம்பர் மட்டும் கிடையாதுங்க, கூகுளில் சேவ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், நம்ம பர்சனல் அட்ரஸு, அது மட்டும் இல்லாமல் இமெயில் அட்ரஸும் சேர்த்து தான் ஷேர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு சில அப்ளிகேஷன்ஸு நம்மளுடைய பர்மிஷனே இல்லாமல் நம்ம கான்டாக்டில் இருக்கக்கூடிய நம்பரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான பர்மிஷனையும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஃபால்ட்டாக நம்மளுடைய மொபைல் நம்பரை ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அதே மாதிரி நம்ம பர்மிஷனே இல்லாமல் நம்மளுடைய கான்டாக்டை எடுக்கக்கூடிய அப்ளிகேஷனை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நம்ம ஆஃப் பண்ணி ஸ்டாப் பண்றது மூலமா நம்மளுடைய மொபைல்ல பிரைவசி அண்ட் செக்யூரிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க ரெட்மி, போக்கோ, எம்ஐ மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ள சர்ச்ல பர்மிஷன் சொல்லி டைப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸ், ஆப்ஸ் ஸ்லாஷ் பர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்குள்ள பர்மிஷன்ஸ் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இவ்வளவுதான், இதில் தான் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். மற்ற எல்லா பிராண்ட் மொபைலுக்கும் ஒரே மாதிரி தான் போகணும். ஸோ நீங்கள் ஓப்போ, போக்கோ, நீங்கள் ஒன் பிளஸ், ஐக்யூ, எந்த மொபைல், சாம்சங் எந்த மொபைல் வச்சுருந்தாலும் ஒரே டைப் தான். அது எப்படின்னா சேம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. சர்ச்சில் பர்மிஷன் சொல்லி கொடுங்க. உடனே பர்மிஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். அந்த பர்மிஷன் மேனேஜரை கிளிக் பண்ணிக்கங்க. பர்மிஷன் மேனேஜருக்கு உள்ள பர்மிஷன் மேனேஜர் டிஸ்பிளே ஆகும் ஒரு சில மொபைலில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய பர்மிஷன் மேனேஜரை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு டைரெக்டாக போயிடும், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ போனதுக்கு அப்புறமா இந்த பர்மிஷன் மேனேஜருக்குள்ள இருக்கிற கான்டாக்டை கிளிக் பண்ணுங்க. இந்த கான்டாக்டில் அலோடில் எந்தெந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் இருக்கணும்னா, ட்ரஸ்டட் ஆப்ஸ் எல்லாம் என்னன்னா ஃபோன் டயலர் எடுத்துக்கலாம். கான்டாக்ட் ஆப்ஸ் இருந்ததுன்னா அதை விட்டுருங்க, இருந்துட்டு போகுது. வாட்ஸ்அப், டெலகிராம், சிக்னல் இது மாதிரி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கூகுள் சம்பந்தப்பட்டது எல்லாமே நீங்க எனேபிள்ல இருந்துக்கலாம். எந்தெந்த அப்ளிகேஷன் எல்லாம் இந்த கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய பர்மிஷனை எனேபிள் பண்ணி இருக்கக்கூடாதுன்னா, கேமரா, கேலரி, போட்டோ எடிட்டர் ஆப்ஸ் இது எல்லாமே இருக்கக்கூடாது. அடுத்தது கேம்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே கான்டாக்ட்ல எனேபிள்ல இருக்கக்கூடாது. மியூசிக் பிளேயரு, எம்எக்ஸ் பிளேயரு, நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓடிடி பிளாட்ஃபார்ம் எதுவுமே இந்த கான்டாக்ட் எனேபிள் பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி சோசியல் மீடியாவான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, ஸ்னாப்சாட் இதுவும் எனேபிள் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில ட்ரஸ்டட் ஆப்ஸ் எல்லாம் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப் இதெல்லாம் எனேபிள் பண்ணியிருக்கோம். பட் இதெல்லாம் ஏன் எனேபிள் பண்ணலைன்னா, மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கேம் அண்ட் ஹேக்கிங் இதை பேஸ் பண்ணி நடக்குது. அதனால கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை இது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இது எனேபிள் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிருங்க. அடுத்தது அமேசான், ஃபிளிப்கார்ட், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, மீசோ இது மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்தது நியூஸ், மேகசின் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கான்டாக்டை எனேபிள் பண்ணியிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நார்மலாக மொபைலில் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ் லைட்டு, கால்குலேட்டர், கியூஆர் ஸ்கேனர் இந்த மாதிரி டிஃபால்ட்டான அப்ளிகேஷன்ஸும் கான்டாக்டை எனேபிள் பண்ணியிருக்க கூடாது. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுடைய மொபைலில் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். ஸோ நான் சொன்னது இல்லாமல் வேற ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நம்ப முடியாத மாதிரி போயிடுது. ஸோ தட் நீங்கள் குரோமை யூஸ் பண்ணி ஏபிகே ஃபைலை இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா நீங்க இந்த கான்டாக்டை எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி அதை ரிமூவ் பண்ணிருங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ஹேக்கிங் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து இந்த கான்டாக்ட்லேருந்து ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. இப்போ பர்மிஷன் மேனேஜருக்குள்ள கால் லாக் இருக்கும், கால் லாகை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அந்த கால் லாக்லையும் இப்போ நம்ம சொன்ன சேம் ப்ரொசீஜர், எந்தெந்த அப்ளிகேஷன் இருக்கணும், எந்தெந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி அதை மட்டும் வச்சுக்கங்க. மீறி இருக்கக்கூடிய பர்மிஷனை எல்லாம் டினை, நாட் அலோடு கொடுத்துக்குங்க. இந்த ரெண்டையும் நீங்கள் டிசேபிள் பண்ணுறது மூலமாக உங்களுடைய மொபைலில் உங்களுடைய கான்டாக்ட்ஸை மற்ற ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எதுவுமே எனேபிள் பண்ணாது. உங்களுடைய பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்.
ஓகே, அடுத்தது நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸை ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட்டா நம்ம மொபைல்ல எனேபிள் இருக்கு. அதை எப்படி ஆஃப் பண்றதுங்கிறத பார்ப்போம். சேம் உங்க மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. எல்லா பிராண்ட் மொபைலுக்கும் ஒரே டைப்ல தான் போக வேண்டியது வரும். ஸோ அப்படியே நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா கூகுள் இருக்கும். கூகுளை கிளிக் பண்ணிக்கங்க. கூகுளுக்குள்ள ஆல் சர்வீசஸ் இருக்கும். ஆல் சர்வீசஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஆல் சர்வீசஸ்க்குள்ள அப்படியே லைட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா ஃபோன் நம்பர் ஷேரிங் இருக்கும். ஃபோன் நம்பர் ஷேரிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஃபோன் நம்பர் ஷேரிங்க்கு உள்ள ஃபோன் நம்பர் ஷேரிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எனேபிள் இருக்கும். அதை நம்ம டிசேபிள் பண்ண வேண்டியது வரும். இந்த ஃபோன் நம்பர் ஷேரிங்ல இங்க சொல்லுது பாருங்க. ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைல் நம்பரை ரெக்வஸ்ட் பண்ணும் பொழுது நாங்க அதை ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் இங்க கீழே கொடுத்துருக்குது. ஸோ தட் இதை கம்பல்சரி நீங்க டிசேபிள் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு அப்படி ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ட்ரஸ்டட் அண்ட் ரிலையபிளா இருந்தா நம்ம போய் என்டர் பண்ணி நம்பரை கொடுத்துக்கலாம். அதுவே ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆப்ஷனை நம்ம டிசேபிள் பண்றது மூலமா நம்மளுடைய பிரைவசியை நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஸோ டோட்டலா வெளியே வந்துட்டு அகைன் நீங்க கூகுள் குரோமை கிளிக் பண்ணுங்க. கூகுள் குரோம்குள்ள டாப் ரைட்ல இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ள அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அட்ரஸஸ் அண்ட் மோர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்க என்ன சொல்லியிருக்குன்னா இதுக்குள்ள பாருங்க சேவ் அண்ட் ஃபில் அட்ரஸஸ் எனேபிளில் இருக்கு. ஸோ இதோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்ட் டெலிவரி அட்ரஸ் எல்லாமே இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கும். அதாவது நார்மலாக ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுற இடத்துல ப்ரொவைட் பண்ணுச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் இதே இது அன்சேஃப்டியான ஒரு வெப்சைட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய ஃபோன் நம்பரோ நம்மளுடைய அட்ரஸையோ நம்மளுடைய இமெயில் அட்ரஸையோ கேட்கும் பொழுது இது ப்ரொவைட் பண்ணும். இந்த மாதிரி இது தெரியாம ப்ரொவைட் பண்றது மூலமா ஸ்கேம் நடக்கிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தட் எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட டைரக்டா கேட்கிற மாதிரியும் நம்ம ப்ரொவைட் பண்ற மாதிரியும் வச்சுக்குவோம். சேவ் அண்ட் ஃபில் அட்ரஸ் எனேபிள் இருக்கும். டிசேபிள் பண்ணிருங்க. இப்போ நம்ம சொன்ன இந்த செட்டிங்ஸை நீங்க டிசேபிள் பண்றது மூலமா நம்ம மொபைல்ல நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸ் வெளியே போறதை ஸ்டாப் பண்ணிக்க முடியும். நம்ம பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.